இப்போ தமிழக அரசியல் எடுத்துக்கொள்ள சார், தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் வந்து இந்த கூட்டணி இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய கூட்டணி தொடருமா, புதிய கூட்டணிகள் அமைவதற்கான வாய்ப்பு இருக்குதா சார்? 2026 தேர்தலுக்கு இருக்கிறேன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி தொடரும். இப்போ உள்ள கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியில் எங்க அகில இந்திய தலைவர்கள், எங்க மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள், இங்க இருக்கிற தலைவர்கள் எல்லோரும் இணைந்து ஒரு வெற்றி கூட்டணியை உருவாக்குவார்கள். இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் இன்னும் சிலர் சேரலாம், வாய்ப்பு இருக்கிறது. அது தேர்தல் நேரத்திலே பார்க்க வேண்டிய முடிவு. மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அடுத்த மாதம் இறுதியில் தமிழகத்திற்கு வர இருக்கிறார். அகில இந்திய தலைமை வழிகாட்டுவார்கள். காலூன்ற முடியுமா, வேரூன்ற முடியுமா என்று கேட்ட கட்சிகள் எல்லாம் இப்பொழுது காணாமல் போய் பாஜக ஜெயிச்சு விடக்கூடாது என்று போராடுகிற நிலைக்கு எங்களுக்கு எதிரான கட்சிகள் இன்றைக்கு நிலைப்பாடு எடுத்திருக்கின்றன. ஏனென்றால் ஏறத்தாழ எங்கள் கூட்டணி 80 லட்சம் வாக்குகளை கடந்த தேர்தலில் பெற்றிருக்கிறது. 78 சட்டமன்ற தொகுதியில் 2வது இடத்தையும் 3 சட்டமன்ற தொகுதிகள் முதலிடத்தையும் பெற்றிருக்கிறது. சென்னை போன்ற நகரங்களில் தென் சென்னையில் 27%, மத்திய சென்னையில் 23%, உங்கள் அலுவலகம் இருக்கக்கூடிய வட சென்னையில் 12.55%. இது மிகப்பெரிய வளர்ச்சி, மிகப்பெரிய வளர்ச்சி. கோவை, கன்னியாகுமரி போன்ற பகுதிகளுக்கு இணையாக இன்றைக்கு சென்னையும் பாஜகவினுடைய கோட்டையாக விளங்குகிறது. 23%, 27% வாக்குகளை பெற்றிருக்கக்கூடிய, வாக்கு வங்கியை பெற்றிருக்கக்கூடிய பாஜக 26இல் மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகிறது. நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். புதிய நடிகர்கள் கட்சி ஆரம்பிக்கிறது, இந்த நடிகர் விஜய் போன்றவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறது. இப்போது 3வது நீங்கள் தான் பெரிய கட்சின்னு சொல்கிறீங்க. இப்போ திமுக அதிமுக அப்புறம் பாஜக தான் 3வது பெரிய கட்சின்னு சொல்லிட்டீங்க. இப்போ அந்த வாக்கு சதவீதம் இந்த கடந்த மக்களவைத் தேர்தலில் இந்த அளவுக்கு எங்களுக்கு வாக்குகள் பெற்றதுனால நாங்கள் 3வது பெரிய கட்சின்னு சொல்லிட்டீங்க. இப்போ புதிய கட்சிகள், நடிகர் விஜய் உள்ளிட்டோர் வந்து கட்சிகள் தொடங்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த 3வது பெரிய கட்சிக்கான போட்டி கடுமையான மாதிரி இருக்குது சார். திமுக அதிமுக தவிர இப்போ 3வது நீங்கள் பெரிய கட்சி இப்போ சொல்கிறீங்க. ஆனால் அதற்கான போட்டி வந்து இப்போ விஜய் கட்சி மற்றும் மற்ற கட்சிகள் புதிய கூட்டணிகள் அமையும் போது அந்த 3வது இடம் வந்து தக்க வைக்க முடியுமா சார் பாஜகவால்? நீங்கள் இப்போ 3வது கட்சியா முதல் கட்சியா? அதான் சொல்லி நாங்கள் முதலிடத்துக்கு வருவதற்கு முயற்சி செய்கிறோம். நீங்கள் 3வது இடத்துக்கு போட்டியாக நினைக்காதீங்க. இப்போ ஓட்டிங் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம், இல்ல நீங்க கூட ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம். சரி, அந்த கட்சிக்கு சத்திய மக்கள் முன்னேற்ற கழகம் கூட வைக்கலாம் பேரு. அதை பத்தி கவலை இல்லை, யார் வேணாலும் ஆரம்பிக்கலாம். மக்கள் ஆதரவு இருந்தா அந்த கட்சி ஜெயிக்க போகுது. பல நடிகர்கள் கட்சி தொடங்கி இருந்தாங்க. புரட்சி தலைவர் அவர்களுக்கு பிறகு, புரட்சி தலைவி அவர்களுக்கு பிறகு அவர்கள் இருவருமே ஒரு பேர் இயக்கத்தினுடைய அந்த பேர் இயக்கத்தினுடைய முகங்களாக இருந்தவர்கள் அந்த கட்சியை வழிநடத்த தொடங்கிய போது அதற்கு இருந்த ஆதரவு வேறு. அதற்கு பிறகு கேப்டன் அவர்கள் தொடங்கி பல்வேறு டி ராஜேந்தர் உட்பட பல்வேறு நடிகர்கள் கட்சி தொடங்கி அதை எந்த அளவிற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பது நமக்கெல்லாம் அறிந்த ஒன்று. விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி இருக்கிறார், மாநாடு நடத்தப் போகிறார்கள். நடத்தட்டும். அவர் கொள்கைகள் என்ன, மக்கள் நிலை என்ன, எந்த அளவிற்கு அவர்கள் ஆதரவு இருக்கும் என்பதையெல்லாம் நாம் இப்போது சொல்ல முடியாது. எல்லா கட்சிக்கும் கூட்டம் வரத்தான் செய்யும். எல்லா கட்சிக்கும் ஒரு இடத்துல கூட்டம் போட்டா இன்னைக்கு சாதாரணமா அவங்களுடைய ஆதரவாளர்கள் எல்லாம் சேர்த்து பெரிய கூட்டத்தை காட்ட முடியும். தேர்தல் வர வர, தேர்தல் நெருங்க நம்முடைய நிலைப்பாடுகள் என்ன, தேர்தல் நேரத்தில் பணி எப்படி இருக்கும், மக்கள் ஆதரவு எப்படி இருக்கும் என்பதை பொறுத்துதான் அந்த கட்சிக்கான இடம் எது என்று நிர்ணயிக்கப்படும். கருணாநிதி சார், எனக்கு என்னென்னா இப்போ இந்த திமுக அதிமுக தவிர அந்த புதிதாக அந்த அரசியலில் போக விரும்புகிறவங்க எல்லாமே வந்து இப்போ பிஜேபி ஒரு மாற்று சக்தியாக வந்து பார்த்து அதில் இணைஞ்சிருக்கிறாங்க. அந்த மக்களவைத் தேர்தல் வர நிறைய பேர் புதிதாக கட்சியில் ஆர்வமுடையவர்கள் அங்கே இணைஞ்சிருக்காங்க. இப்போ நடிகர் விஜய் இந்த கட்சி ஆரம்பிக்கும் போது அது இந்த பாஜகவோட ஆதரவாளர்கள் தான் அங்கே போவாங்கன்னு ஒரு கருத்து சொல்கிறாங்க சார். அது நீங்கள் ஒத்துக்கிறீங்களா, இல்லைன்னா அப்படி வாய்ப்பே இல்லைங்கிறீங்களா? உங்க ஆசையை சொல்றீங்களான்னு நினைக்கிறேன். என்னோட ஆசை இல்லை, பொதுவாக சொல்றாங்க. அப்படி இந்த மாதிரி புதுசாக இந்த மாதிரி ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாருங்கும் போது இந்த புதிய இளைஞர்கள் புதுசாக இப்போ திமுக பிஜேபியோட இது என்னன்னா, திமுக பிடிக்காதவங்க, ஒரு அதிமுக கொஞ்சம் பிடிக்காதவங்க புதுசாக அரசியலுக்கு வரவங்க பிஜேபிக்கு நிறைய அளவு வந்து சேர்ந்துருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிடத்தக்க அளவுக்கு ஒரு வாக்கு சதவீதமாக அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு இப்போதைக்கு. நீங்கள் 3வது ஒரு பாஜக ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு முக்கியமான திமுகவை பிடிக்காதவங்க, மற்ற கட்சிகளை பிடிக்காதவங்க
மாற்று இயக்கம், மாற்று சக்தி அப்படிங்கும்போது பாஜக பாஜக தான் என்று கட்சியில் இணைகிறார்கள். இணைந்து கொண்டு இருக்கிறார்கள். நேற்றைய தினம் கூட திரு புகழேந்தி என்பவர் தலையில் கொஞ்சம் பேர் இணைந்தாங்க. இது தொடர்ந்து நடக்குது. மீனவர் அமைப்புகள்ல இருந்து இணைஞ்சிட்டு இருக்காங்க. வழக்கறிஞர்கள் சங்கத்துல இருந்து இணைகிறாங்க. அது வேற. அவரு கட்சி புதுசா தொடங்குறாரு. திமுகவுக்கு எதிரானவர்கள் எங்களோட வந்து இணைகிறாங்கன்னா, திமுகவில் இருக்கிற சிலர், மற்ற கட்சியில் இருக்க சிலர் அவர் கட்சிக்கு போகலாம், போகாம இருக்கலாம். பாஜகவுக்கு வரக்கூடிய யாரும் அவர் கட்சிக்கு போக மாட்டாங்க. ஏன்னா எங்க கட்சிக்கு வர்றவங்க வெறும் அந்த தேர்தல் மந்திரத்தை மட்டும் உச்சரிப்பதல்ல, கொள்கை நாட்டின் வளர்ச்சி என்ற மந்திரத்தையும் உச்சரிக்கக்கூடியவர்கள் தான் பாஜகவுக்கு வர்றாங்க. இன்னைக்கு நிறைய மாற்றங்கள். எப்படி ஆன்மீகத்துல ஒரு வளர்ச்சி, உலகம் பூரா இந்து மக்களுடைய நம்பிக்கை வளர்ச்சி அதிகமாக இருக்கோ அதே மாதிரி தமிழ்நாட்டில், இந்தியாவில் வளர்ந்துட்டு இருக்கு. அந்த ஆன்மீகம் என்பது வெறும் கடவுள் பக்தி மட்டுமல்ல, நம்மளுடைய வாழ்க்கை, பாரம்பரியம், பண்பாடு, எதிர்காலம், குழந்தைகள், இந்த தொலைநோக்கில் பார்க்கும்போது இந்த பண்பாடு கலாச்சாரத்துக்கு, இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு, நாட்டின் வளர்ச்சி தான் மக்களோட வளர்ச்சி. அப்படி சிந்திக்கிற கட்சி பாஜக என்ற அடிப்படையில் தான் நிறைய வர்றாங்க. உடனே தேர்தலில் வரணும், ஜெயிக்கணும், வெற்றி பெறணும், உடனே நானும் பெரியாள் ஆகணுங்கிறது நம்ம கட்சி இல்லை, பல கட்சிக்கு போகலாம். பாஜக கட்சியினுடைய வருகைக்கு அந்த தங்களை இஷ்டப்படுத்தி கொண்டு வரக்கூடியவர்கள் தேச நலனுக்கு ஆதரவானவர்கள். அதுக்காக மற்றவங்கெல்லாம் நான் எதிரானவர்கள் சொல்லலை. சரி, தேச நலனில் அதிக அக்கறை கொண்டவர்கள் என்று நான் சொல்றேன்.